வணக்கம். இன்னைக்கு விருச்சிக ராசி பெண்கள் பற்றி பார்க்கலாம். பெண்கள் வந்து எப்படி இருப்பாங்க, அவங்களோட தோற்றம், அவங்க வந்து என்ன துறையில் சாதிப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். விருச்சிக ராசி பெண்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை அப்படின்ற பாரதியோட புதுமை பெண்களுக்கான அடையாளத்தோட இவங்க இருப்பாங்க. அதாவது தோற்றத்தில் ஒரு கம்பீரம், யாருக்கும் பயப்படாத ஒரு துணிச்சலான ஒரு வீர பெண்மணியாக இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் யதார்த்தமானவங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு வஞ்சமான இதுவும் வச்சுக்க மாட்டாங்க. யதார்த்தமாக தான் இருப்பாங்க. மனதளவில் மிகவும் வந்து ஆனால் போல்டாக இருப்பாங்க. தைரியம் மிகவும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சிறு வயதில் வந்து சற்று கம்மியாக இருந்தாலும் அவங்க வளர அந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த போல்ட்னஸ் வந்து தானாகவே வந்துடும். அடுத்தது அதிக பெண் தன்மை உடையவர்கள். ரொம்ப வந்து ஃபெமினிஷா வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதாவது தங்கள் உடல் மீது அதிக அக்கறை வந்து செலுத்துவாங்க. அதுக்காகவே சத்துக்களான அடங்கிய உணவுப் பொருளை வந்து நிறைய சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. உடலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க. அடுத்து தாங்களே அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இவங்களோட சிம்பல் வந்து தேல் அப்படிங்கிறதுனால என்னமோ விஷமத்தனமும் ஒரு குறும்புத்தனமும் துடுக்குத்தனமும் வந்து அதிகமாகவே இருக்கும். இவங்க இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் வந்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அடுத்தது ராசி அதிபதி வந்து செவ்வாய் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம், முடி உதிர்தல் போன்ற பிரச்சனை வந்து இவங்களுக்கு இருக்கும். அடுத்து இவங்களுக்கு வந்து பேச்சு தான் வந்து முதல் எதிரி. தங்கள் பேச்சால் பல சிக்கலில் வந்து மாட்டிக்குவாங்க. இவங்க சுவாபம் வந்து அமைதியான சுவாபம். ஆனால் கோபம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வார்த்தைகளை வந்து விட்டு விடுவாங்க. அந்த வார்த்தையை வந்து திருப்பி அள்ளவே முடியாது. அந்த மாதிரி வந்து ஒரு ஹார்டான வேர்ட்ஸாக அதாவது டக்குன்னு கொடுக்கு மாதிரி அப்படியே கொடுக்கிடுவாங்க. வாய் தான் உங்களுக்கு கொடுக்கு, அந்த மாதிரி இருப்பாங்க. அடுத்து எந்த முயற்சியில் இறங்கினாலும் விடாமல் போராடி ஜெயிப்பாங்க. அடுத்து ஆடம்பரமாக வாழும் விருப்பம் கொண்டவர்கள் தான் இந்த விருச்சிக ராசி பெண்கள். அடுத்து கூடவே பிடிவாத குணம் வந்து இருக்கும் அவங்களுக்கு. அதாவது யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு தரவே மாட்டாங்க. அதாவது இவங்களோட துணையை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு விட்டே தர மாட்டாங்க. எப்பயும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி பெண்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படிங்கிறதுனால இவர்களை வந்து கையாள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் உங்கள் ஹஸ்பண்டுக்கு. அடுத்து பாதுகாப்பான ஒரு ஸ்ட்ராங்கான வேலை பார்க்க விரும்புவாங்க. அதனால ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அதாவது நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கணும், ஒரு ஃபேமஸான நிறுவனத்தில் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதாவது சாதாரண இடத்துக்குலாம் போய் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அடுத்து யாரையாவது இவங்க வந்து காதலிச்சிட்டாங்க அப்படின்னா, லவ் அஃபேர் ஆகிட்டாங்கன்னா, லவ்வில் விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக உயிரியை வந்து கொடுக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் அந்த காதலிச்சவங்க பார்த்திங்கன்னா துரோகம், ஒரு புறக்கணிப்பு இது மாதிரிலாம் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பழி வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து காதலில் வந்து இவங்க தவறாக புரிஞ்சிக்கப்படுவாங்க. இவர்களுக்கு வந்து ஆழ்ந்த உணர்ச்சி வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும். அதனாலே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து இதில் வந்து மற்றவங்க புரிஞ்சிக்க முடிவதில்லை. இதனால் அவங்கள விட்டு விலகி இருக்க தான் விரும்புவாங்க. இவர்கள் காதலில் விழும்போது அவசரப்படக்கூடியவங்க. அதாவது நிரந்தரமாக உறவாக இருக்கணும், அது நீண்ட காலமாக இருக்கணும் நம்ம அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அவங்களும் இருக்கணும், ஆப்போசிட் பர்சனும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை வந்து எதிர்பார்ப்போம். விளையாட்டாகவோ ஒரு பொழுதுபோக்காகவோ அவங்க வந்து காதலிக்க மாட்டாங்க. அன்பிற்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்கார பெண்கள். அடுத்து நீர் ராசி அப்படிங்கிறதுனால என்னமோ மீனம், கடகம், பிற விருச்சிக ராசிக்காரர்களுடன் மிகவும் வந்து பொருந்தக்கூடியவர்கள் இவர்கள். அடுத்து விருச்சிக ராசி பெண்களுக்கு நிலராசிகளான மகரம், ரிஷபம், கன்னி ஆகியோருடன் வந்து பொருந்துவாங்க. அடுத்து ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா நேர் எதிரான ராசி அப்படிங்கிறதுனால இவங்களை வந்து இது சரி வராது. அடுத்து காற்று, நெருப்பு ராசிகளுடன் விருச்சிக ராசிகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு சுய கட்டுப்பாடை வந்து கடைப்பிடிக்கணும். அப்போ தான் இவங்களால நிம்மதியாக வாழ முடியும். அடுத்து சவாலான ராசி எது அப்படின்னு சொன்னால் கும்பமும் சிம்மமும் தான் சவாலான ராசிகள். அடுத்து விருச்சிக ராசி பெண்கள் வந்து எந்த வரையறை மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கும் உட்பட மாட்டாங்க. அதாவது இவங்களை கட்டுப்படுத்த முடியாது, சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவ்வளவு எளிதில் வந்து நட்பாக மாட்டாங்க யார்ட்டையும். ஆனால் ஒருத்தரை பற்றி புரிந்து கொண்டால் மட்டுமே இவங்கள்ட்ட நட்பாக இருக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா எப்போதும் வந்து ஒரு பாதுகாப்பற்ற உணவிலேயே இவங்க இருப்பாங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா தங்களை பற்றிய ரகசியங்களை யார்ட்டையும் பகிரவே மாட்டாங்க. பழைய மற்றும் தெரிந்த நண்பர்கள்ட்ட மட்டுமே இவங்களோட ரகசியத்தெல்லாம் சொல்லுவாங்க. மற்றபடி யார்ட்டையும் பேச மாட்டாங்க. இவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா நண்பராக விரும்பினால் இவங்கக்கிட்ட நட்பாக போகணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஃபஸ்ட்டு நண்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொன்னால் தான்
நம்பிக்கை வந்தால் மட்டுமே இவங்கக்கிட்ட நட்பாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து நட்பாகவே இருக்க முடியாது. சரிப்பட்ட வராதுன்னு சொல்லி விலகிடுவாங்க. அடுத்து விருச்சிக ராசி பெண்கள் மிகவும் வந்து விவரமானவங்க, உள்ளுணர்வு திறன் வந்து அதிகம் கொண்டவர்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை தான் கேட்பாங்க. அடுத்து யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக அவங்களுக்கு வந்து தெரியும், தெளிவாக வந்து தெரிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி சிக்கலான மற்றும் அசாதாரண விஷயங்கள் தான் இவங்க வந்து ஈர்க்கப்படுவாங்க. ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நோக்கி தான் அவங்க போவாங்க. அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன படிக்கலான்னா, சயின்ஸு சம்மந்தமாக படிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி ஓரியன்டாக படிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டம், விசாரணை சட்டம், காவல்துறையில் இருக்கிறது, கல்வித்துறையில் வந்து இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற துறை தான். அடுத்து செக்ஸுவல் லைஃப் அப்படின்னு வரும்போது திறமையானவங்க அதில். அடுத்து கடந்த கால உறவில் வந்து மனதளவில் பாதிக்கப்படவில்லை அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா சமநிலை, உங்கள் உணர்ச்சியில் வந்து சமநிலையை வந்து கையாள முடியும், உணர்ச்சிகளை வந்து சமநிலையில் கையாள முடியும். அடுத்து எளிதில் உணர்ச்சி வசப்படுவதா இவங்க வந்து பார்த்திங்கன்னா படுறதால அந்த உணர்வுகளுக்கு மரியாதை, அந்த உணர்வுகளுக்கு இவங்களை உணர்ந்து இவங்க அந்த உணர்வுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட வாழ முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்க கூட வாழவே முடியாது. கடைசி வரைக்கும் சண்டையாக தான் இருக்கும். இவங்களை புரிஞ்சிக்கணும், ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். விருச்சிக ராசி பெண்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்களை புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப சொர்க்கமாக இருக்கும். அந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப வந்து சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியவங்க தான் இவங்க. நன்றி, வணக்கம்.